ஹாய் மக்களே, ஹெர்பல் ஷைன்லேருந்து சீயக்காய் அரைக்கிறத என்னெல்லாம் சேர்க்குறேன்றத காட்டுறேன். ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். இது சீயக்காய், இது நொரக்கொட்டை, வெந்தயம். இந்த நொரக்கொட்டையும் வெந்தயமும் மண்டையில் எண்ணெய் பிசுப்பு அழுக்கு இருந்தால் சுத்தப்படுத்தி விடுங்க. சீயக்காயோடு சேர்த்தா இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். மண்டை குளிர்ச்சியாகவும் முடி ஷைனிங்காகவும் வச்சுக்கோங்க. இந்த வெந்தயம் பச்சை பயிர் பாருங்க, முடி வளர்ச்சி தூண்டும், முடி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இந்த நல்லா தொடர்ந்து வாரத்தில் 2 வாட்டி நம்ம தேய்ச்சி வர இந்த சீயக்காய் ரொம்ப நல்லது. நன்னாரி வேறு மண்டைக்கு குளிர்ச்சியாகவும் முடி நல்லா மணமாகவும் இருக்குங்க. கோரைக்கிழங்குங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சீயக்காயில் பாருங்கள். இது பூலாங்கிழங்கு, இதுவும் ரொம்ப நல்லது, முடி மணமாக இருக்குங்க. இதை நம்ம போட்டோம்னா பாருங்கள். வால்மிளகு, இந்த வால்மிளகை பாலில் ஊற வச்சு நம்ம ஒட்ட அரைச்சி பொடுகு இருக்கிற இடத்துல தேய்ச்சி குளித்தோம்னா ஒரு பொடுகு கூட இருக்காதுங்க. அதை நான் சீயக்காயில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். எடுத்தே காட்டுறேன் பாருங்கள் கையில். கார்புக அரிசி முடி வளர்ச்சி கொண்டு வரும், முடி நல்லா நீளமாக வளருங்க. இந்த கார்புக அரிசி ரொம்ப நல்லதுங்க. இந்த கார்புக அரிசி. வசம்பு, சீயக்காய் பூச்சிலாம் இல்லாமல் இந்த வசம்பு நல்லா பாதுகாத்து வைக்குங்க, பூச்சி வராமல் வச்சுக்கோங்க பாருங்க. வெற்றி வேறு, ஆவாரம் பூ, செம்பருத்தி பூ, மகிழம்பூ எல்லாத்தையும் போட்டு 6லேருந்து 7 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு, நல்லா 6லேருந்து 7 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு நல்லா சலன்னு காஞ்சு அப்புறமா எடுத்துகிட்டு போய் அரைச்சி கொண்டு வந்து நான் பேக்கிங்கில் கொண்டு வரேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறனால, வாரத்தில் 2 நாள் குளிக்கிறனால மண்டையில் பொடுகு எதுவும் இருக்காதுங்க. இந்த வெயில் காலத்துக்கு இந்த சீயக்காய் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அரிப்பு இருக்காது, பொடுகு இருக்காது, பூச்சி இருக்காது, புழுவெட்டு இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. பாருங்களேன் இந்த பவுட்ரு எப்படி ஃபைனாக இருக்குன்னு. பக்கெட்டை திறக்கும் போதே அவ்வளோ மனங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த சீயக்காய்.